வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது வாழைத்தண்டு தால் ரெசிபி தான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வெஜிடபிள் தால் ரெசிபி போட்டிருந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 கப்புக்கு தண்ணி விட்டு சின்ன சின்னதாக நறுக்குன வாழைத்தண்டு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இவ்வளவும் போட்டு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். போட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 4 இல்லை 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். 4-5 விசில் கழித்து பார்த்தா நல்லா வெந்து இருக்கும். அதை ஒரு மத்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த நல்லா ஸ்மாஷ் பண்ண இந்த தாலை ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு திளைக்க விடணும். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாழைத்தண்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிசான வாழைத்தண்டாக இருக்கணும், முத்துனது போட்டால் நல்லா இருக்காது. ஸோ தேவைன்னா தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா தக்காளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி தாளித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.